ஒரு வழியா ஜெயிச்சாச்சுங்க இந்த டோர்னமெண்ட்ன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் ஓடிஐ மேட்ச். டாஸ் வின் பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் செலக்ட் பண்ணுறீங்க பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டாங்க. ஓப்பனிங் இறங்கினது யாருன்னா சாய் சுதர்ஷனா என்ன ருத்ராஜ் கேக்வாட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ராஜ்தத் படிதார் புது பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆட வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அறிமுக வீரர்கள் நல்லாவே ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 10 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ் பால்ல எல்பிடபிள்யூ ஆயிட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்தத் படித்தார் 22 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் கேப்டன் கேஎல் ராகுலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆட வேண்டிய சிச்சுவேஷன். சஞ்சு சாம்சனுக்கு இந்த மேட்ச் மட்டும் இல்லை அவர் கெரியருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்பான்சிபிளாக ஆடினாரா இல்லையான்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சான்ஸ் கொடுக்கலாங்க அதனால தான் ஆடலன்னு சொன்னாங்க. கொடுத்த சான்ஸ் கிழிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு பேர் அப்படி ஒரு டிபேட் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து 35 பாலுக்கு 21 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமாங்க அவுட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு அப்படியே திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். அப்படியே அதை பில்ட் பண்ணிட்டு இருக்க சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 50 போட்டார். அந்த பக்கம் திலக் வர்மா வந்து ஒரு 50 போடுறான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து 77 பாலுக்கு 50 ரன் எடுத்து திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா பாலுக்கு அவுட் ஆகிட்டு அப்படி அதை தொடர்ந்து ரிங்கு சிங் வந்தார். ரிங்கு சிங் வந்த தாமசம் தான் இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் அடிச்சுக்கிட்டே இருப்பா அப்படி அடி அடி கமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸு 6 ஃபோர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரியை கடக்கிறார் நம்ம சஞ்சு சாம்சன்னே சொல்லலாம். செம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஐ செஞ்சுரி, ரொம்ப நாள் வெயிட் பண்ண செஞ்சுரி. இதுக்குத்தானே ஃபார்முக்கு வருவந்தனடா இப்போ மசில் மேன்ரா அப்படின்னா மசிலெல்லாம் காமிச்சா அப்படி மனுஷன் 114 பாலுக்கு 108 ரன் பயங்கரமாக இதுக்கப்புறம் தான் ஆட போகிறான்னு இருக்கும்போது அவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து ரிங்கு சிங் 38 ரன்னுக்கு காலி. அதை தொடர்ந்து அக்ஷர் பட்டேல் ஒரு ரன்னுக்கு தான் காலி. வாஷிங்டன் வந்து ஒரு 14 ரன் வந்தோடனே ஹர்ஷிப் சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லாம் அடிச்சா அப்படி. அதை தொடர்ந்து அவர் அதுக்கப்புறம் ஒரு ரன் அடிச்சா அப்படி. ஸோ ஓவராலாக 50 ஓவர்ஸ் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 296 8 விக்கெட் இழப்புக்கு 297 டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி என்ரிக்ஸும் டோனியும் வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. ஓப்பனிங் இறங்கின என்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன்னுக்கு காலி ஆகிட்டு அப்படி ஹர்ஷிப் சிங்கில் பாலில். அதை தொடர்ந்து வந்து வந்தா அப்படி ராஸ் வேண்டர்டசன் என்ற மாதிரி 2 ரன்ல அக்ஷர் பட்டேல் பால் போல்ட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. அதை தொடர்ந்து கேப்டன் மக்ரமும் நம்ம வந்து டோனியும் தான் ஆடிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரீசனபிள் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கோம். 36 ரன்னுக்கு மக்கரம் காலி. அதை தொடர்ந்து இந்த கால்சனும் 21 ரன்னுக்கு காலி. ஆனால் டோனி மட்டும் அவர் விக்கெட் எடுக்கிறாப்படி. டேவிட் மில்லரும் 10 ரன்னுக்கு காலி. அதை தொடர்ந்து வரவங்கலாம் வந்தவர்கள் போனவர்களால் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆன காடி நைஹே அப்படின்ற மாதிரி 46 ஓவருக்கு 10 விக்கெட்டுகளும் 218 ரன்னுக்கு இழந்து விட்டார்கள் சவுத் ஆப்பிரிக்கா. அப்படித்தான் 78 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சு தொடரையும் கைப்பற்றியது இந்தியா அப்படின்னே சொல்லிக்கலாம். எஸ் இதில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங். அப்பா ஆமாங்க 5 விக்கெட்டு 4 விக்கெட்னு போட்டு கலக்குனார்ல இந்த டோர்னமெண்ட்லன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு ஓடி மேட்சே வரும். அதுக்கு நடுவில் டெஸ்ட் மேட்சஸ் ஓடி T20 தான் ஆட போகிறாங்க. ஓடியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.